உச்சம் பெற்ற குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தன் வீட்டை தானே பார்ப்பார். மீன ராசியை 9ஆம் பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தனுசை பார்க்கிறார், மீனத்தை பார்க்கிறார். மிதுனத்தில் இருக்கும்போது தனுசை பார்ப்பார், கடகத்தில் இருக்கும்போது மீனத்தை பார்ப்பார். அற்புதமான பலன். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவனுக்கு உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். நான் பக்கத்து வீட்டு எதிர் வீடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், ஷேர் மார்க்கெட்டில் அவனுக்கு சொன்னேன், இவனுக்கு எல்லாம் வேணாம். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், திருமண வாழ்க்கை, கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு வாங்கலாம், வாகனங்கள் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம். இது எல்லாத்த விட இது வரைக்கும் உங்களுக்கு விரோதம் பாராட்டியவர்கள் இப்போ உங்களுக்கு உறவோடு இருப்பாங்க. என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பராபவ தமிழ் வருட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது மொத்த தமிழ் வருடம் 60ன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 40வது வருடமாக இது வர்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜாவாக வருவது குரு வரார், மந்திரியாக வருவது செவ்வாய் வருகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெற போகிறார். 18 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்துக்கு வரக்கூடிய கேது குருவோடு போய் சேர்கிறார். குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மீன ராசிக்காரர்களுக்கு 2026 பராபவ வருடம், தமிழ் வருடம் எப்படி தாங்க இருக்கும்? படாத பாடுபட்டு இருக்கோம் சார். ஜென்மத்தில் சனி 5ஆம் வீட்டுக்கு போகிறார். 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு குரு உச்சம் அடைய போகிறார். உச்சம் பெற்ற குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தன் வீட்டை தானே பார்ப்பார். மீன ராசியை 9ஆம் பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தனுசை பார்க்கிறார், மீனத்தை பார்க்கிறார். மிதுனத்தில் இருக்கும்போது தனுசை பார்ப்பார், கடகத்தில் இருக்கும்போது மீனத்தை பார்ப்பார். அற்புதமான பலன். ஆனால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவனுக்கு உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். நான் பக்கத்து வீட்டு எதிர் வீடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், ஷேர் மார்க்கெட்டில் அவனுக்கு சொன்னேன், இவனுக்கு எல்லாம் வேணாம். அந்த பெருதனெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். முதல்ல நீங்களே கோல்டு வாங்கிறது, சில்வர் வாங்கிறது வெயிட் பண்ணுங்கள். இந்த பீரியடில் உங்களுக்கு அது கை கொடுக்காது. ஒன்று ஏறுனா கடகடன்னு ஏறும், இல்லை இறங்குனா கடகடன்னு இறங்கிடும். லாங் டேர்மில் நான் ஏதோ பண்ணுறேன் சார், ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு அந்த பணம் தேவையில்லைன்றவங்க கோல்டு அண்ட் சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு தான் பார்க்குறாரு சார், அப்புறம் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, குரு பார்க்குறார், ஜென்மத்தில் சனி இருக்கார்ல, இந்த ஷேர் வாங்க போகிற கிட்ட நேரத்தில் இன்னொரு ஷேர் வாங்க போயிடுவீங்க. அவ்வளோதான், டைவர்ட் பண்ணி விட்டு போயிடுவான், விரயத்தை கொடுத்துருவான், உங்கள் அமௌண்ட்டு லாக் ஆகிடும். எல்லாம் மிட்காப் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, அதில் இது பண்ணு, பிஸ்னஸ் பண்ணு. செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? இருக்கிற தொழிலையே நல்லா இருங்க, வேறு இடத்துல நல்ல பேர் எடுங்க, எல்லாரையும் அரவணைச்சு போங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம் வேண்டாம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முதல்ல நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், திருமண வாழ்க்கை, கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு வாங்கலாம், வாகனங்கள் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம். இது எல்லாத்த விட இது வரைக்கும் உங்களுக்கு விரோதம் பாராட்டியவர்கள் இப்போ உங்களுக்கு உறவோடு இருப்பாங்க. மொத்தத்தில் ஆபத் சகாயேஸ்வரரை வழிபட்டால், வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தீபம் போட்டால் அற்புத பலன் கிடைக்கும். ஆனால் என் அன்பு நேயர்களே, தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாலை போடுறேன், தானிய மாலை போடுறேன் அப்படிங்கிறது, இந்த வெள்ளை இது இருக்குது இல்லையா, அதை கோத்து அதை நான் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் போட்டு மாலையாக போட்டு நான் கொண்டக்கடலை மாலை போட்டு சுவாமிக்கு நெய் தீபம் போட்டு வந்துடுறேன் சார்னா பிரயோஜனமே கிடையாது. கொண்டக்கடலையே சுண்டல் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. அந்த மாதிரி அழகு பொருள் கிடையாது அது. அது நவதானியம். அதை சாப்பிடும்போது புரோட்டீன் உங்களுக்கு கூட ஏறும். நிறைய உங்கள் உடம்புல புரோட்டீன் ஏறும்போது அதுக்காக தான் டெய்லி ஒரு சுண்டல் சாயந்தரத்தில் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். தானியத்தை தானம் பண்ணமே ஒழிய விரயம் பண்ணக்கூடாது. அந்த உழறவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தானியங்களை உற்பத்தி செய்கிறான். பூமி மண்ணுக்குள்ளே இருந்து நவரத்தனங்கள், நவ கிரகங்கள் நவரத்தனங்களாக
இந்த தானியங்களாக நவதானியங்களாக நமக்கு வெளியே வருது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணணுமே ஒழிய அதை புரியாமல் பரிகாரம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த வருஷம் அற்புதமான காலம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நான் ரொம்ப விலாவரியாக சொல்ல போகிறேன். இப்போ கூட வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். திருக்கணித பிரகாரம் போன வருஷம் முடிஞ்சது, வாக்கிய பிரகாரம் இந்த வருஷம் இப்ப முடிஞ்சது. ஆனால் இதே சனி உங்களுக்கு வக்கரமாக போகிறார். 5 மாசம்தான் மீனத்துல இருக்கிறார். அந்த 5 மாசத்துக்கு பிறகு மீண்டும் வக்கர கதியில போக போகிறார். இந்த சனி வக்கரமாகும் போது செவ்வாயோட பார்வை, செவ்வாயோட சேரப்போகிறார். இப்படிப்பட்ட காலம் அமைய போகுதுங்கிறதுனால தான் தமிழ் வருஷ பிறப்புக்கு பொது பலன் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றேன். சனி பார்வையும் சனி செவ்வாய் பார்வையும் இருந்தாலும் குரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தா சுபர் உச்சம் அடைகிறாரே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்குன்னு. அதுவும் 5 மாசம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. மிதுனத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு 5 மாதம், சனி வக்கரம் பெறுவது 5 மாதம், குரு பார்வை 5 மாதம். அதுக்கு பிறகு அவர் எங்க போறார்? அதிசாரமா சிம்மத்துக்கு போறார். இந்த கால்குலேஷன்லாம் நம்ம எல்லாரும் பார்க்கணும். பராபவ வருடம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம். குரு அரசனாக இருக்கிறார், செவ்வாய் மந்திரியாக இருக்கிறார். குருமங்களத்தை தரக்கூடிய யோகமாக இருக்கு. இந்தியாவுக்கு நல்லா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். தொற்று வியாதிகளுடைய பிரச்சனைகள் இருக்கும், புதிய புதிய வியாதிகள், நீர் பிரச்சனை, வெள்ளம், அதிக வெள்ளம், காற்று, மழை அப்படின்னு உங்களுக்கு பிற்கூற்றிலே இருக்கும். முற்கூற்றிலே வறட்சி இருக்கும். இந்த வறட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் பற்றாக்குறையாக, பெண்களுக்கு உகந்த ஆண்டாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அற்புதமான பேரும் புகழும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டெக்னிக்கல்ல படிப்பாங்க, மருத்துவத்துல ஷைன் பண்ணுவாங்க, புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, பழைய இன்ஃபெக்ஷனுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, புதிய இன்ஃபெக்ஷனும் வரும், அதோட போராடி வெற்றி பெறுவார்கள். போராட்டமே வாழ்க்கையாக இருந்தாலும் கடைசியில வெற்றி பெறுவது மனித குலம்தான். ஏன்னா குரு இங்க அரசனாக இருக்கிறார். மங்களத்தை தரக்கூடிய செவ்வாய் வழி நடத்த போகிறார், மந்திரியாக இருக்கிறார். அக்ரிகல்ச்சர் பயிர் தொழிலாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சராசரியா இருக்கும். பெரிய லாபத்தையும் கொடுக்காது, நஷ்டத்தையும் கொடுக்காது. கொஞ்சம் அந்த பூச்சி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு நிறைய கெமிக்கல் வாங்கி போட்டு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால லாபத்துல கொஞ்சம் குறையும். சின்ன திரை பெரிய திரையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வரவுகளும் புதிய புதிய ஏற்பாடுகளும் நமக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப் அண்ட் டவுனாக தான் சார் இருக்கும். ஒரே நேரத்தில் கீழே இறங்கியும் போகாது, ஒரே நேரத்தில் ஏற்றமுமாக இருக்காது. ஒரு நாளைக்கு இறக்கத்தில் இருக்கும், ஒரு நாள் ஏற்றமாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்து செய்யுங்க, அவசரப்படாதுங்க. வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள் முடிந்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கவனம் வைங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிக்கிறத விட இந்தியாவிலேயே படிக்கிறது நல்லது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒன்று சனி வக்கரம், இன்னொன்று குரு உங்களுக்கு பார்வை இல்லாமல் உச்சமாக இருந்தாலும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறதும், அதுக்கு அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி இருப்பதும், இதையெல்லாம் இந்த தமிழ் வருட பிறப்புல நம்ம கணக்குல எடுத்துக்கணும். மொத்தத்துல பராபவ வருடம் அப்படிங்கிறதே ஒரு அனுபவ காலமாகத்தான் இருக்கும். இதை எல்லாத்த விட பராபவ வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னா, உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு, சனீஸ்வரர் எந்த வீட்டுல இருக்கார், குரு பெயர்ச்சி ஆகும்போது எப்படி இருக்கார், ராகு கேது பெயர்ச்சி ஆகிறார். அது மட்டும் இல்லை, இவங்க வக்கரம் ஆகுறாங்க. ஒரு கிரகம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சனீஸ்வரர் இருக்கார், அவர் அசுப கிரகம்னு நீங்க சொன்னாலும் அவர் இன்னும் வக்கரம் பெறும்போது இன்னும் வக்கரம் பெற்ற பலன்களை தருவாரா, சுப பலன்களை தருவாரான்னு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அதே மாதிரிதான் குருவும் உங்களுக்கு என்னதான் சுபராக இருந்தாலும் உச்சம் பெற்றவராக இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்கு அவர் நல்லது செய்வாரா,
என்ன மகாதிசை இப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னு பார்க்கணும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தான பலத்தில் இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரு வேலை செய்யறது, வேலை கிடைக்கிறது, அங்கேயே போய் ஏதாவது தொழில் செய்யறது, உள்ளூர்லயே ஏதாவது தொழில் செய்யலாமா, புதிய அரசாங்கம் நமக்கு நல்ல வேலையை கொடுக்குமா, நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா, மன நிம்மதியை கொடுக்குமா, ஆன்மீகத்தினுடைய வாசல் திறக்குமா, கோவில்கள் மிகப்பெரிய புனிதம் அடையுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடிவு காலம் நிச்சயமாக கிட்டும். ஏன்னா குரு உங்களுக்கு அரசனாக இருக்கிறார். மொத்தத்துல எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படின்னு சொல்றதுனால நான் சொன்ன இந்த பொது பலன்கள்லாம் பொதுவான பலன்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவ.